தமிழ் முதலீடுகளுக்கு தமிழகத்தின் மீது உலக நாடுகள் நம்பிக்கை வைத்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் சர்வதேச இயந்திர கருவிகள் கண்காட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியாவின் மொத்த உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்கு 11.90% உள்ளதாகவும், ஜவுளி இயந்திரங்கள், மின்னணு பொருட்கள் உற்பத்தியில் 2வது இடத்தில் தமிழ்நாடு உள்ளதாகவும் கூறினார். பதிவு செய்யப்பட்ட சிறு குறு தொழில்கள் உள்ள மாநிலங்களில் தமிழ்நாடு 3வது இடத்தில் உள்ளதாகவும், பிற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழகத்தில் தொழில் நிறுவனங்களுக்கான மின் கட்டணம் குறைவு என்றும் தெரிவித்தார். தொழிற்சாலையில் அதிக அளவில் பெண்கள் பணிபுரியும் மாநிலங்களில் தமிழகமே முதலிடத்தில் உள்ளதாகவும், தொடர்ந்து ஏற்றுமதி விகிதம் அதிகரித்து வரும் மாநிலமாக தமிழ்நாடு உள்ளதாகவும் கூறினார். ஆயத்த ஆடைகள் மற்றும் தோல் பொருட்கள் உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடம். ஜவுளி இயந்திரங்கள் மற்றும் மின்னணு பொருட்கள் உற்பத்தியில் 2வது இடம். இந்திய அளவில் இயந்திரங்கள் மற்றும் தளவாடங்கள் உற்பத்தியில் 17.66 விழுக்காட்டோட 2ஆம் இடம். தமிழ்நாட்டோட தொழில் முனைவோரில் பெண்களுடைய பங்கு 30 விழுக்காடு. இன்னும் பெருமையோடு சொல்கிறேன், இந்தியாவில் இருக்க 14,90,000 பதிவு செய்யப்பட்ட பெண் தொழிலாளர்களில் 6,30,000 பேர், அதாவது 42 விழுக்காடு பெண்கள். நம்ம தமிழ்நாட்டில் இருக்க தொழிற்சாலைகள் தான், அந்த தொழிற்சாலைகளில் தான் பணிபுரிகிறாங்க. 2024-25ஆம் ஆண்டில் $30.50 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புக்கு ஏற்றுமதி செஞ்சு இந்திய அளவில் 3வது இடத்தை பிடிக்கும்.